Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6ல exercise 6.2 question number 9 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ y is equal to நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு it's an increasing function of theta in the interval 0 to pi by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 to pi by 2ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 0 to pi by 2ன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவ். ஸோ இந்த குவாட்ரண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்க்ரீசிங்கானு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 4 times sin theta by கீழே வந்து 2 plus cos thetaன்னு இருக்கு. இங்க வந்து மைனஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம். கொஸ்டின் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து with respect to the theta கொடுத்துருக்கிறதுனால differentiate with respect to theta பண்ணுங்க. y differentiate பண்ணும்போது நமக்கு dy by d theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது பார்க்க u by v மாதிரி இருக்கு. u by v யோட பேசிக் ஃபார்முலா u by v ல டிஃபரன்ஷியேஷன் இருந்துச்சுன்னா u dash v minus u v dash by v squared அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுல u வந்து 4 times sin theta 4 அப்படியே தான் இருக்கும். sin thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos thetaன்னு கிடைச்சிருக்கும். u dash எழுதியாச்சு, பக்கத்துல v எடுத்து அப்படியே எழுதிடலாம். v வந்து இந்த 2 plus cos theta தான் எழுதிட்டோம். இந்த மைனஸ் u ஓட வேல்யூ 4 sin theta, v dash போடணும். ஸோ இவங்களோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். cos thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta. டினாமினேட்டர்ல v ஸ்கொயர்னு போடணும். v வந்து 2 plus cos theta இல்லையா, இப்போ 2 plus cos theta the whole square எழுதிக்கலாம். மைனஸ் இங்க ஒரு தீட்டா இருந்தது, தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும், 1ன்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 cos theta உள்ள கொண்டு போனோம்னா இந்த 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது 8 cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த 4 cos thetaவும் இந்த cos thetaவும் 4 cos square theta. இதுல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும். இங்க ஒரு 4 இருக்கு. இந்த சைனும் சைனும் மல்டிபிள் ஆச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்திருக்கும். இங்க டினாமினேட்டர்ல 2 plus cos theta the whole squared இருக்கு. இது பார்க்க ஆக்சுவலா a plus b the whole squared மாதிரி இருக்கா. அப்ப a squared plus b squared plus 2ab 2 into 2 into cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு. இது ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது நார்மல் நம்பரா இருக்கு. அப்போ 1 கீழே 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுல சிம்பிளிஃபிகேஷன்ல இங்க ஒரு 4 cos square theta இருக்கு, இங்க ஒரு 4 sin square theta இருக்கு. அப்போ 4 காமனா இருக்குல்ல, 4 வந்து என்ன பண்ணிக்கலாம், காமனா வெளில எடுத்துக்கலாம். இப்போ 4 cos theta இது 8 cos theta plus 4 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க cos square theta plus sin square theta அப்படின்னு வந்திருக்கும். இங்க டினாமினேட்டர் இது வந்து நம்ம LCM எடுக்க போறோம். இங்க 1ல மல்டிபிள் பண்ணிடலாம், இந்த டேர்ம் இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் அப்படியே இங்க போயிடும் நெகட்டிவ்ல. 2வை ஸ்கொயர் பண்ணா 4 plus cos square theta plus 4 cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கும் இங்க. ஸோ டினாமினேட்டர்ல இது 1 into anything அதே டேர்ம் வந்திருக்கும். அப்போ 4 plus cos square theta plus 4 cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இங்க 8 cos theta இருக்கு பிளஸ் 4 into cos square plus sin square ஓட வேல்யூ நமக்கு 1 தெரியும். ஸோ 1ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனோம்னா இது மைனஸ் 4 மைனஸ் cos square theta அப்புறம் மைனஸ் 4 cos theta அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுல இந்த பிளஸ் 4ம் இந்த மைனஸ் 4ம் கேன்சல் ஆயிருக்கும். இது ஒரு 8 cos theta, இது வந்து ஒரு 4 cos thetaன்னு இருக்கு. டினாமினேட்டர்ல நம்ம எதுவும் பெருசா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனா இது பாருங்க, இது எல்சிஎம் எடுத்தாச்சு. இது 2 squared cos squared 4 cos theta அப்படின்றது யாரோட எக்ஸ்பென்ஷனா 2 plus cos the whole squared எக்ஸ்பென்ஷன் தான். இது இப்படி ஷார்ட்டா எழுதி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ எழுதிட்டோம். இதுல பாருங்க இது கேன்சல் ஆயிடுச்சு. இதுல இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் இல்ல, ஸோ சப்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ 4 cos thetaன்னு வந்துடும். 8 cos thetaல 4 cos theta மைனஸ் பண்ணா 4 cos theta. மேல வந்து ஒரு cos square theta இருக்கு. டினாமினேட்டர்ல 2 plus cos theta the whole square. அது எதுக்குமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு. இல்லைன்னா மேல கொண்டு போய் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கணும். எப்படி பண்ணாலும் கரெக்ட். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் cos theta காமனா இருக்கிறதுனால cos theta வெளில எடுத்துடலாம். இங்க பேலன்ஸ் இங்க 4 மட்டும் இருக்கும், இங்க cos theta இருக்கும். டினாமினேட்டர்ல வந்து 2 plus cos theta the whole square அப்படின்ற டேர்ம் இருந்திருக்கும். இதுதான் உங்களோட dy by d theta. இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். இப்போ இது கிரேட்டர் தென் 0வா நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ கொஸ்டின்ல தீட்டா பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருந்தாங்க, தீட்டா பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to pi by 2ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆல் த ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பா cos theta என்னதான், கிரேட்டர் தென் 0 தான். cos theta கிரேட்டர் தென் 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எப்பவுமே sin theta cos theta ஓட வேல்யூ வந்து -1 to +1 தான் வரும். இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்
0 to +1 மட்டும் தான் வரும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால. ஸோ இந்த டேர்ம் பாசிட்டிவ். டினாமினேட்டர் வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? 2 + cos theta the whole squared இருக்கு. எப்பவுமே ஸ்கொயர் ஃபார்ம் வந்து ஒரு greater than 0 தான். ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நீங்க பாசிட்டிவான்னு பார்க்கணும். இப்போ இது லாஜிக்கா காசோட வேல்யூ -1ல இருந்து +1 வரைக்கும் என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் 4ல இருந்து மைனஸ் பண்ணும்போது 4 தான் பெரிய நம்பர். அப்போ இது பாசிட்டிவ்ல தான் வரும் நம்ம அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 வந்து ஆப்வியஸா காஸ் தீட்டாவோட பெருசு அப்படின்றத முதல்ல எழுதிட்டு ரெண்டு பக்கமும் காஸ் தீட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன கிடைச்சிரும்? 4 - cos theta will be greater than 0ன்னு கிடைச்சிரும். அப்போ இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இதுவும் மூணு பேருமே பாசிட்டிவா இருக்கு. அதனால உங்களை டிவைட் பண்ணி வர்ற வேல்யூ டெஃபினட்டா எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ வி கேன் ஸ்டேட் எப்படி சொல்லிடலாம்? dy/d θ வந்து டெஃபினட்டா greater than 0 தான். அப்போ f வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். greater than 0ன்னு வந்துருச்சு இல்லை? இன்க்ரீசிங் when theta வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது, அதாவது 0 to π/2ன்ற டொமைன்குள்ள இருக்கும்போது இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். இதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10ல பாருங்க, ப்ரூவ் தட் த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆன் 0 to infinity கேட்டிருக்காங்க. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ f of x is equal to log x அப்படின்னா இது வந்து உங்களோட லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ f dash of x கண்டுபிடிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ log x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1/x. ஸோ இப்போ 1/x வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா இதை நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தால் அது இன்க்ரீசிங் தான். அதே மாதிரி லெஸ் தென் இருந்தால் அதை நம்ம டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுல கேள்வியில இந்த இன்டர்வல்குள்ளன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ 0 இது வந்து உங்களோட பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இங்க இருக்கிற எல்லா நம்பரும் என்ன நம்பர் தான்? பாசிட்டிவ் நம்பர் தான். இப்போ இங்க இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 to infinity-குள்ள இருக்கும்போது இப்போ x வந்து பிலாங்ஸ் டு 0 to infinity-குள்ள இருந்து நம்ம எடுக்கும்போது 1/xன்றதும் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து 0 to infinity-குள்ள பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? அப்போ 1/x வந்து டெஃபினட்டா greater than 0வா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 1/xன்றது நம்மளோட f dash of x இல்லையா? அப்போ f dash of x என்னன்னு எழுதிக்கோங்க? greater than 0ன்னு எழுதிக்கோங்க. greater than 0ன்னு வந்துட்டதுனால ஸோ நம்மளோட given function is a increasing function in 0 to infinity அப்படின்னு நம்ம எழுதணும். இப்படி ஃபைனல் ரிசல்ட் இப்படி எழுதிக்கோங்க. Hence f of x is equal to log x இல்லைனா logarithmic function strictly increasing on the interval 0 to infinity அப்படின்னு எழுதி கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.